அதிமுக ஆட்சியிலேயே மக்களை தேடி வருவாய்த்துறை எனும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது என்றும் அதனை காப்பியடித்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மக்களிடையே உரையாற்றிய அவர், ஒரே திட்டத்துக்கு வெவ்வேறு பெயர்களை வைத்து திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதாக குறிப்பிட்டார். ஏற்கனவே அம்மா அவர்கள் அம்மா திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் ஒவ்வொரு கிராமமாக போய் அந்த கிராமத்து மக்களை சந்தித்து அவருடைய பிரச்சனை என்று கேட்டு அதை தீர்த்து வச்சாங்க. அதை ஸ்டிக்கர் ஒட்டி தான் இன்றைய முதலமைச்சர் ஒரு 40 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு விளம்பரத்தால் அடித்து உங்களுடன் ஸ்டாலின் என்று விளம்பரப்படுத்துகிறார். ஏன் இந்த 4 வருஷமாக செய்யலை? மக்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லை, அவர் கொடுத்த 46 இடத்துலையும் பிரச்சனை இருக்குல்ல, அதை ஏன் செய்யலை? சிறுபான்மை மக்களின் ஓட்டை வாங்கத்தான் பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கிறார்கள் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, திமுகவை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளோம் என்றார். அதிமுகவில் தனக்கு பிறகு சாதாரண தொண்டன் யார் வேண்டுமானாலும் தலைமை பொறுப்புக்கு வருவார்கள் என்றும், ஸ்டாலினால் அப்படி சொல்ல முடியுமா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். திமுக குடும்ப கட்சி, அது ஒரு கார்பரேட் கம்பெனி கட்சி அல்ல. திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, இப்போ இன்பநிதி வரார். ஒரு வார்த்தை இப்ப நான் சொல்றேன், எனக்கு பின்னால எங்களுடைய இயக்கத்தில் இந்த கட்சிக்கு உழைக்கிறவங்க, விசுவாசமா இருக்கிறவங்க யார் வேணாலும் பதவிக்கு வர முடியும். ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு கூட்டத்திலேயாவது எங்க குடும்பத்தை தவிர திமுகவில் உழைக்கின்ற நல்ல பண்புள்ள ஒருவருக்கு நாங்க உயர்ந்த பதவி கொடுப்போம், திமுக கட்சியில தலைவர் பதவி கொடுப்போம், திமுக ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சர் கொடுப்போம் ஒரு வார்த்தை சொல்லு ஸ்டாலின். முடியாது. கொஞ்சம் ஏமாந்தா காட்டுமன்னார் கோயிலுக்கு அத்தனையும் பட்டா போட்டுருவாங்க. எடுத்து முறை பட்டா போட்டு ஸ்டாலின். ஆமா, மன்னராட்சி வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? மன்னராட்சி வந்துட்டா அவன் சொல்றதால நம்ம கேட்க வேணும். மக்களுடைய உரிமை போயிருமே, ஜனநாயகம் போயிருமே. அதனால சொல்றேன், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.